ஃபஸ்ட்டு பன்னீர் சாப்பிடும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அது ஒரு பால் வாசம் அடிச்சுட்டு, இது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல எப்படி செய்கிறது அப்படின்னு டிஷ்ஷஸ் பார்த்து செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னடான்னா புரோட்டீன் அதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கிறது பழக்கமாயிருச்சுங்க. இந்த பாலக்கீரை கிடச்சிச்சின்னா, பன்னீர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாலக் பன்னீர் செஞ்சுருது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நல்லா சீஸில் வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, பாலக்கீரையை வந்து நம்ம கடைஞ்சு அதில் வந்து இதை வந்து போட்டு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு வச்சுருக்கிறேங்க. இந்த முட்டை குழம்பு வைக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு முட்டையை லைட்டாக மேலாப்பில் உடச்சி ஃபுல் குழம்பு அப்படி ஊற்றி விட்டோம்னா அதுவும் வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம்.